வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 2 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இது சம்மந்தமானது என்றால் என்னுடைய மன்னார் சிறை அனுபவங்கள். நான் நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கடந்து இந்த வீடியோவை நான் ஏன் போடுகிறேன் என்றால், அண்மையில் மன்னார் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கிற்காக 8 மாதங்கள் கடந்தும் அந்த வழக்கிற்காக போய் வந்திருந்தேன். ஸோ அது சம்பந்தமாக ஒரு சில வீடியோ அன்றைய தினம் திரும்பவும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் சாவகச்சேரியில் நான் எம்எஸ்ஆக இருந்தபோது எனக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பு அப்போது நான் அழைப்புகள் என்னுடைய முகப்புத்தகத்தில் என்னோட ஃபோன் நம்பர் இல்லாதால எல்லா அழைப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அந்த அழைப்பை ரிசீவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக என்னோட கதைச்சது கௌசல்யா நரேந்திரன். ஃபஸ்ட்டாக கால் பண்ணிக்குள்ள வயசு போன ஆண்டியோட அந்த குரல் மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் சின்ன ஒரு வயசு போன லோயரால் கால் பண்ணுறாண்டு சொல்லுங்கம்மா, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. இப்போ அவள் சொன்னான்டா இல்லைண்டா நான் அதை எடுத்து காட்டுவேன். வயசு போன ஆக்கள்ன்ற மாதிரி ஒரு குரலில் ஒரு ஆள், ஹலோ வணக்கம் டாக்டர், நான் லோயர் கௌசல்யா, பேரும் சொல்லலை, மரியராஜின் லோயர் கதைக்கிறான்னு சொல்லி அவள் கதைச்ச வீடியோ ரெக்கார்டிங் என்னிட இருக்குது. அவள் இப்போ சொல்லிடாது இல்லை தான் கதைக்கலேண்டு. ஸோ நான் சொல்லுங்க என்ன ஒரு விஷயம் வந்து, இப்படி ஒரு டெத் ஒன்று நடந்திருக்கு மன்னார் ஹாஸ்பிட்டலில். அந்த ஃபேமிலியோட போய் தான் கதைச்சதாகவும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் வர வேணுமெண்டு, எங்கே வர வேணுமெண்டு, மன்னாருக்கு வர வேணுமெண்டு எதிர்பார்க்கிறார்கள். அது சம்பந்தமான நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா டாக்டர், உங்களோட கருத்து என்னண்டு? அப்போ நான் சொல்கிறேன், நோ ரைட், அது நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் என்னோடய ஃபேமிலியோட கதைக்கிறேன் நான் என்று சொல்லி போட்டு நான் நினைக்கிறேன் ஒரு வியாழக்கிழமை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கிறது பேராதனை வைத்தியசாலைக்கு. ஸோ பேராதனை வைத்தியசாலைக்கு போய் அப்போது நான் பேராதனையில் டியூட்டியை அசியூம் பண்ணிவிட்டு அன்று வெள்ளிக்கிழமை பின்னேரம் நான் நினைக்கிறேன் மாலை 4 மணிக்கு பேராதனை வைத்தியசாலையிலேருந்து காரில் மன்னருக்கு ஃபஸ்ட்டாக போனதே இல்லை. அதான் இப்போ முதல் தடவையாக மன்னார் நோக்கி பயணம். அங்கேருந்து கூகுள் மேப் போட்டுக்கொண்டு அன்றாதபுரம் அன்றாதபுரத்துலேருந்து மதவாச்சியிலேருந்து அந்த நேர் ரோட்டில் என்னுடைய வாகனம் பயணிக்குது. ஸோ பின்னேரம் நான் வரும்போது 10 மணி வைத்தியசாலைக்கு போய் அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் நடந்தது தெரியும், அதுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த நாள் காலமே நான் அன்று இரவு பாதையில் தான் காருக்குள்ளே படுத்திருக்கிறேன். நான் அதான் உண்மை, பாதையில் காருக்குள்ளே படுத்திருந்து போட்டு அன்று அடுத்த நாள் காலமே 9 மணிக்கு ஆகாஷ் ஹோட்டல் நினைக்கிறேன், பிரகாஷ் ஹோட்டலோ ஆகாஷ் ஹோட்டல் நினைக்கிறேன், ஆகாஷ் ஹோட்டலில் அந்த 3500 ரூபா ரூம் புக் பண்ணி அங்கே நின்று நான் கடிதம் அடிக்கிறேன். அன்று முதல் நாள் போய் மன்னர் வைத்தியசாலையில் பார்த்ததையும் அதுக்கு அன்று இரவே நான் போய் மரியராஜை சந்தித்து அவருடைய குடும்பத்தையும் சந்தித்து கழிச்சிட்டு வந்தேன். நான் கன நாளைக்கு 8 மாதங்களுக்கு முதல் நடந்த சம்பவம். ஸோ கழிச்சிட்டு அடுத்த நாள் காலம் எடுத்து ஆங்கிலத்தில் போலீஸாருக்கு ஒரு கடிதம் அடிக்கிறேன். இப்படி இந்த விடயங்கள் இந்த வழக்குகள் போடணும் மட்டும் அடிச்சு கொண்டிருக்கேன். ஏன்னா ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, டாக்டர் நாங்கள் இப்படி மன்னார் போலீஸிலிருந்து கதைக்கிறோம், உங்களுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தந்துட்டு போங்கன்னு சொல்லி. அப்போது எனக்கு அந்த போலீஸுகள் நீதிமன்றங்கள் ஏறி எனக்கு அனுபவம் இல்லை. அப்போ நான் சரி நான் வாரேன், இப்போ வரவா இல்லாட்டி நான் இந்த கடிதம் ஒன்று அடிக்கிறேன், கம்ப்ளைண்ட் ஒன்று போடுறது, கம்ப்ளைண்ட் இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை தந்து விட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டரில் வழக்கு போடுவேன். நான் நம்பி அப்படியே லேப்டாப் எல்லாத்தையுமே அந்த ஆகாஷ் ஹோட்டலில் ரூமில் வச்சு பூட்டி கொண்டு துறப்பையும் எடுத்துக்கொண்டு நான் மன்னாருக்கு போகிறேன். மன்னாருக்கு போய் மன்னார் அவருடைய போலீஸாருடைய இடத்துக்கு போய்க்கலாம். அங்கே திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். அரெஸ்ட் பண்ணி போட்டு நீதிபதியிடம் கொண்டே ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்கள். பின்னர் 2 மணி அந்த நிமிடங்களில் நடந்த விடயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வீடியோவும் இருக்கிறது. தம்பி அரவிந்த் அந்த வீடியோக்குள்ளே எடுத்திருப்பார். அவருடைய யூடியூப்பில் அது இருக்குதோ இல்லையோ, டிலீட் பண்ணப்பட்டதோ தெரியாது. அன்றைய தினம் நீதிபதி அவர்களுடைய உத்தரவுக்கு அமைய நான் அன்றைய தினம் எனக்காக வாதாட 2 பேர் நான் மறக்கக்கூடாது. ஒன்று சட்டத்தரணி சுதர்ஷனாவும், அதுக்கு பிறகு சட்டத்தரணி அவருக்கு என்ன பேர்
மடத்தினவர்களும் அன்றைய தினம் யாருன்னு தெரியாது, எனக்கு சுதர்ஷன் அக்காவை எனக்கு யாருன்னு தெரியாது, மடத்தின் அண்ணாவை யாருன்னு தெரியாது. ஏதோ நல்ல விடயங்களுக்காக அவர்கள் வந்து அன்றைய தினம் எனக்கு சார்பாக நீதிமதி என்ற வீட்டில் தான் கொண்டே நான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறேன் போலீஸாரால். அங்கே முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கிறார்கள். ஆனால் நீதிபதி எழுதுகிறார், அடுத்த புதன்கிழமை வைக்கும் அவரை விளக்கமறியலில் வைங்கன்னு சொல்லி வவுனியா சிறைச்சாலைக்கு அனுப்புமாறு எழுதப்படுகிறது. நான் ஒரு மனசில் எந்த சங்கடமும் இல்லை. பேசையும் 3 ஃபோன் இருந்தது, 3 ஃபோனையும் எடுத்து மடத்தின் அண்ணாவிடம் கொடுத்து போட்டு நீங்கள் கொண்டு வச்சிருங்கன்னா பரவாயில்லைன்னு போட்டு. எனக்கு யாரையுமே மண்ணில் தெரியாது, மன்னர் என்ன கலருண்டே தெரியாது. நான் வந்தது அந்த ஒரு இறந்த குழந்தைக்காகவும் இறந்த தாய்க்காகவும், அவருடைய அந்த தாய்க்காகவும் மற்றது அவருடைய கணவனுக்காகவும். கணவனும் இப்போது இல்லை, என்ன பேர் அவர்களுக்கு சிந்துஜாவும் போயிரோடு இல்லை. வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கை. அது தவிர நான் வேறு எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க விரும்பவில்லை. அதன் பிறகு அன்றைய தினம் பின்னரம் மறுபடியும் என்னை மன்னார் கோட்ஸுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள். அதே டை, நீலக்கலர் ஷர்ட், நீலக்கலர் டை, ஒரு ட்ரௌசர், அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. மிச்சம் எல்லாம் கொடுத்து விட்டேன். அப்போது நான் மடத்தின் அண்ணாவிடம் கேட்குறேன், ஏதாவது புத்தகம் இருக்கு அவங்களுக்கு 5 நாள் சிறையில் என்று சொன்னால், அண்ணா ஏதாவது புத்தகம் தர மாட்டீங்களா, நான் கொண்டு லைப்ரரியில் வவுனியா சிறைச்சாலையில் கொண்டே வாசிப்பதற்கு ஒரு புத்தகம் இருந்தால் தாருங்கள் என்று சொல்லி மடத்தின் அண்ணா கேட்க, அவர் தான் எழுதின புத்தகம் உட்பட ஒரு 5-6 புத்தகங்கள், முக்கியமாக சேகுவேராவும் மற்றது பிடல் காஸ்ட்ரோவும் நெல்சன் மண்டேலா சம்பந்தமான 3 புத்தகமும், அதோட தான் எழுதின ஒரு புத்தகம், அதை விட சிங்கப்பூர் லீ குவான் யூண்ட ஒரு புத்தகம் மட்டும், இப்படி 5 புத்தகங்கள் எனக்கு தரப்படுது. அந்த புத்தகத்தை காட்டி அணைச்சு கொள்கிறேன் அன்றைய தினம். அதுக்கு பிறகு மன்னார் நீதிமன்றத்தில் வந்து 5:30-6 மணிக்கு தான் பஸ் வரும். ஸோ நீதிமன்றத்தில் இருக்க சொல்லி விடுகிறார்கள். இருக்கிற நீதிமன்றத்தில் எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள். அப்போது தான் கணவர் வந்து என்னை மன்னாரில் இருந்து, அப்போ டாக்டர் நீங்கள் தனியாக அவசரப்பட்டு போனீங்க, மக்களாக சேர்ந்து போராடி இருக்கலாம், ஏன் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி அப்போ தான் அதை விளங்கி கொண்டு நான் இருக்கிறேன். 6 மணி 5:30 போல் சொல்லுகிறார்கள், பஸ் வந்துச்சு, போகலாம். எங்கே போகலாம்? நான் நினைச்சேன் மன்னாரில் தான் சிறை இருக்குமாகுமாண்டு. வவுனியா சிறைக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார். ஃபர்ஸ்டாக போகிறேன் சிறைக்கு, எப்படி என்று தெரியாது. ஸோ எந்த தயக்கமோ ஒன்றுமே இல்லை. திடீரென்று பார்த்தால் யாரோ ஒரு அண்ணா ஒரு ஆள், நான் நினைக்கிறேன் மடத்தின் அண்ணாவை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டிஷர்ட் ஒன்று தாரு, நான் டையும் கோட்டும், டையும் ஷர்ட்டும் ட்ரௌசரும் தான். மடத்தின் அண்ணா வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அவர்கள் செய்த உதவிகளை. லோயர் மடத்தின் மற்றது சுதர்ஷனாக்காவும் அதில் இருக்கிறார். டாக்டர் ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் திங்கட்கிழமை மோஷன் போட்டு எடுத்துருவோம். ஸோ இந்த நம்பிக்கையோட அந்த சனிக்கிழமை மடத்தின் அண்ணா ஒரு ஷாப்பிங் பேக்கில் ஒரு சரம், ஒரு புது சரம், ஒரு ஷோர்ட்ஸ் என்னுடைய அதை இருந்தது வரையில், ஒரு சரம், ஒரு ஜேர்சி, மன்னாரோட பிரபலமான விளையாட்டு கழகத்தில் மடத்தின நான் ஸ்பான்சர் பண்ணி அடித்த ஒரு ஜேர்சி உண்டு. இந்த ஜேர்சி இவ்வளோ அமௌண்ட்டும். அது பிறகு ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வந்து ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு பேஸ்ட்டும் தாரார் எனக்கு கிஃப்டா. தேங்க்யூ அண்ணாண்டு, அதையும் வேண்டிக் கொள்கிறேன். வேண்டி அந்த ஷாப்பிங் பேக்கில் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு சோப் கொண்டு வருது தடாரண்டு, அது செருப்பு கொண்டு வந்து ஓடி கொண்டு தருவேன். இப்போ யாரோ முதலே அனுபவங்கள் போனாக்கள் யாரோ டாக்டர் உங்களுக்கு அங்கே போனால் செருப்பு இருக்காது, செருப்புன்னு சொல்லி இவ்வளோ சாமானியம் வேண்டி வச்சுக்கொள்கிறேன். ஆனால் அவ்வளவும் கொண்டு போயிடலாம். அது மன்னார் சிறைச்சாலைக்கு ஒரு குற்றவாளி கைதியாக கொண்டு போக முடியாது. ஸோ வவுனியா சிறைச்சாலைக்கு அதை வேண்டிக் கொண்டு, புத்தகங்களையும் வேண்டிக் கொண்டு அந்த வேனில் வளமையாக அந்த பஸ்ஸை நாங்கள் தாண்டி போகும்போது, ஏசி காரில் போகும்போது அந்த பஸ்ஸை நோக்கி நான் யோசிக்கிறேன், இதில் இருக்கிற பிளவிட்டாக்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். நம்ம என்னென்னால் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருடம் வெளியில் வரையில் அது எப்படி அவங்களோட ஃபீலிங் இருக்கும். 2 விழா காலம் முன்னாடி ஒரு டாக்டராக வேலை செய்யலையே, என் பிள்ளை விட்டு இப்படி போகிறாங்க என்று யோசித்த காலம் போய் இப்போது நான் பார்க்குறேன் அதை. ரைட், நாங்களும் ஏறுறோம் சிறைச்சாலை பஸ்ஸில், பரவாயில்லை, எங்கேயோ பிளவிட்டுருக்கிறோம், அம்மாவுக்கு பேசியிருக்கிறோம், அப்பாவோட சண்டை பிடிச்சிருக்கிறோம், அல்லது யாருக்கோ துரோகம் செய்யிருக்கிறோம். ஏதோ இந்த பிறப்புல கடவுள் இப்பவே அனுபவி என்று சொல்லி அந்த தண்டனை வந்துட்டாருன்னு எனக்கு விளங்குது. இன்ஷா அல்லா நான் போறேன், பஸ்ஸில் ஏறினா பிறகு அவர்கள் கைவிலங்க போட்டிருக்கிறார்கள். கைவிலங்க கொண்டே அப்படியே ஒரு சிங்கள ஜெயிலர் சொல்றார், கைவிலங்க அப்படியே இதுல சீட்ல லாக் பண்ணுங்க உண்டு. அப்ப இருந்த தமிழ் 2 பேர் சொல்லினோம், இல்ல தேவையில்லை டாக்டர் அவர் ஓட மாட்டார். டாக்டர் ஆண்டு திருப்பி கேட்க, ஓ என்ன கேஸ், என்ன ரேப் கேஸ் ஆண்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சிரிச்சு போட்டு சொல்றாங்க, இல்லை 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 அது செத்த ஒரு பெண்ணுக்காக கதைக்க வந்து டாக்டர் இப்போ ஜெயிலுக்குள்ள போறாருண்டு. அப்போ அவன் ஒரு நல்ல இதோட அந்த சிங்கள ஜெயிலர் வந்து என்னோட கதைக்கிறார், என்ன விஷயம் டாக்டர் நீங்கள் எங்கே? நான் பேரதன வைத்தியசாலை டிப்யூட் டைரக்டர். அப்படியா டாக்டர், என்னதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதே தான் பிரச்சனை. நான் இப்படி வந்து பார்க்க வந்து நான் ராஜகாரிய பாதாகிரியம் என்ற செக்ஷனுக்கு இல்லை, அரசாங்க வேலையை இடையூறு செய்தல் நாங்கள்
யாரையுமே விமர்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நடந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். ரைட், ஓகே. அந்த கதைத்து கொண்டே போறாரு. அவர் சொல்லி டாக்டர் உங்களை பார்க்க அப்படி தெரியலையே, நீங்கள் யாருக்காவது அடிச்சிங்களா அப்படி இப்படி. ஐயோ ஒன்றும் இல்லை, வைத்தியசாலைக்கு வந்ததுக்கு வந்த வழக்கு. சரி போறோம். போனால் அன்று போய்கொண்டிருக்க மழை மெதுவாக தூர ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள குளிர் காத்து, கூதல் காத்து அடிக்குது. ஷர்ட், டை, பஸ் சத்தம். பலமே நான் பஸ்ஸுகள் ஏறியில இந்த மோஷன் சிக்னஸ் இருக்குது, சத்தி வருது. கண்ணாடிக்குள்ளால பார்க்குறேன். கண்ணாடியில் அந்த மழை துளிகள் பட்டு 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 மங்கலாக இருக்குது. அதுக்குள்ள ஒவ்வொரு வாகனங்களும் போகுது வருது. இப்போதான் அந்த ஃபீலிங் விளங்குது. குளிர் காத்து, பஸ் வர துள்ளி கொண்டு போகுது மன்னார் ரோட்டில் வவுனியாக நோக்கி. நல்ல ஒரு அனுபவம். வாழ்க்கையில மறக்கக்கூடாத, மறக்க முடியாத, ஒரு மக்களுக்காக வேண்டிக் கொண்ட நல்ல ஒரு அனுபவம். போறேன். பஸ் போய்கொண்டே இருக்கு. சாதவா நித்திரையும் வருது. கை வச்சு நித்திர ஹோல் இல்லாது இதை லொக் பண்ணியிருக்கிறார்கள். பிறகு வந்து லொக் பண்ணினார்கள் நான் நினைக்கிறேன் பஸ்ஸில் இருக்க சீட்டோட. ஆகவே இப்படியே வைத்து கொண்டு நித்திர ஹோல்லுறேன். அதில் ஒரு 4-5 பேர் என்னோட சேர்ந்து ஏறி இருக்கோம் நினைக்கிறேன். அவங்க கேட்குறேன் டாக்டர் என்ன டாக்டர்னு இல்லை ஆனால் என்ன குடு கேஸ் உண்டு. நான் சிரிக்கிறேன். எவ்வளோ கொண்டு போனீங்கள்? மாட்டிட்டோம் என்று கேட்குறான் ஒரு படி. ஏன்னா நீங்கள் மாற்று படி ஒழிச்சு அமைச்சிருக்கலாம் என்று அந்த வசனங்களை சொல்லுகிறேன். அதனால் இல்லை இப்போ நான் டாக்டர். அப்போ அவங்க உள்ள முன்னுக்கு இருந்த ஜெயில் கார்டு பேசுகிறாண்டே இந்த மாதிரி என்ன செய்யறா அந்த டாக்டர்டாப்பா அந்த நல்ல விஷயம் கதைக்கு வந்து உள்ள போகுதுண்டு. அப்படியா டாக்டர் வந்து பக்கத்தில் ஏன் டாக்டர் என்ன பிரச்சனை அவங்களோட கழிச்சு கொண்டு போகிறேன். மெல்ல மெல்லமா டைம் போகுது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பஸ் பயணம். வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, மறக்க முடியாத பஸ் பயணம் போய்கொண்டே இருக்கு. இப்போ நான் இந்த கவலையோட தான் இப்போ இருந்துட்டு ஜோதிச்சு போட்டு தான் ஜோதிச்சு சொன்னேன். சரி அரசியலில் வந்து நிற்கிறேன், ஆனால் பரவாயில்ல இதை மக்களுக்கு போடணும்ண்டு. அங்கே போய்க்க 6:30-7 மணி இருட்டிட்டு ஃபுல்லா. அந்த வவுனியா நகரத்துக்குள்ள போய்க்கல எனக்கு என்ன அறியாமலே வாகன நெரிசலும் சத்தமும் லைட்டும் எனக்கு விளங்குது. நான் இவ்வளவு வவுனியாவில் எங்க ஜெயிலுன்னு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறேன். அழகான ஒரு பில்டிங் கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து மரியாதையாக அழைத்து கொண்டு உள்ளுக்க போறார்கள். உள்ளுக்க போனால் லைன்ல நிக்க சொல்லுகிறார்கள். அப்ப வெளியால வந்தவர் மே கௌதமி என்று கேட்கிறார். யார் இது என்று கேட்கிறார். டையோட போக முகத்தமே மைக்ரோ ஃபினான்ஸ் கேஸ் தான். அதாவது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல உங்களுக்கு தெரியும், கடன் கொடுத்து போட்டு பெண்களை பாலியல் விபச்சாரங்களுக்கு கூப்பிட்ட உடனே நீதிமன்றங்களில் முறையிட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபினான்ஸில் வேலைகிறார்கள் தையோட தான் ஜெயிலுக்குள்ள வாரதான் பலமையா. மைக்ரோ ஃபினான்ஸ் கேஸ் தவுவலாது அண்டு பொம்பளை ஒன்றுக்கு பிரச்சனைப்பட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் கேஸில் ஆகும். அடோமே பிசுதவாங்க டாக்டர் எனக்கு. அப்போ மற்றவர் சொல்கிறார் உனக்கு என்ன விசராடாப்பா வந்தால் டாக்டர் உண்டு. ஏன்னா ரேப் கேஸ் பண்ணது காட்டாரி அல்ல அத்ததாளத்தி இப்படி தான் சொல்கிறேன். ரேப் கேஸாக இருக்குமா யாராவது பொம்பளை கை போட்டிருப்பாரு. அவன் சொல்கிறான் அடியே அம்பியான அண்டு என்னோட வந்தவர் தன் ஒரு நண்பரை போட்டாங்க. இல்லை அது வைத்தியசாலையில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை பார்க்க போய் இவர் ஏம பெண்ணி வாங்கும் பொறுக்கி என்ன வேத்தி அப்படி நடக்காது தானே. இப்போ காதுகளில் இப்போ ஒழித்து கொண்டிருக்கிற வசனங்கள். ஏம பெண்ணி வாங்கும் பொறுக்கி என்ன வேத்தி மாறப்பாட்ட என்று சிங்களத்தில் பேசுகிறார் எனக்கு அவர் ஜெயிலர். அப்போ அதுக்கு குறைவான தகுதியுடைய ஒரு ஜெயிலர் போய் சொல்கிறார் நே டாக்டர் மீ கேஸ் அண்ணவே மிக என்ன பொலிட்டிக்கல் கேஸ் என்று சொல்லுகிறார். எனக்கு ஏதோ கதைக்கிறார்கள். எனக்கு விளங்கியல. எனக்கு சுத்த சூன்யமாக அப்படியே திரும்பி பார்க்கிறேன். ஜெயில் தெரியுது. ஜெயிலின் வாசல்ல வைத்திருக்கிறார்கள். உள்ளே போகும்போது அந்த சடாரண்ட கதவை அடித்து பூட்டுவார்கள். அந்த கிளிங்கிற ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். லொக் பண்ற சத்தம் எல்லாமே காதல ஒரு மெல்லிய ஒரு ஞாபகங்களாக இந்த வரைக்கும் இருக்குது. பார்க்கிறேன், குனிஞ்சபடி நிற்கிறேன். அங்கால ஒரு மந்தை கூட்டம் மாதிரி அப்படியே எல்லாருமே வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 40 பேர் 30 பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல 500 பேர் இருந்து கொண்டிருக்கணும். எல்லாரும் குந்தி இருக்கணும். அங்கே இங்கே மழை வெள்ளம் அண்டு மழை. ஸோ எல்லா இடமே சேரு மணக்குது. டாய்லெட் அள்ளி இருக்கிறாங்க போல காலமாக மணக்குது. அப்போ ஜெயிலர் சொல்கிற டாக்டர் யாட்ட அப்படி வெனமே சலகாண்டபே மிக அத்துலதமாக ஆண்டவை என்று உங்களுக்கு வேற விதமாக எங்களால் உங்களை கவனிக்க முடியாது. இதுக்குள்ளதான் போக முடியும். கமன் மல்லிமி முன்னாவது கரண்ட் என்னுடைய கிரெடிட் கார்டு என்னுடைய பர்ஸை எடுத்து கிரெடிட் கார்டுகளை வந்து அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். எப்பயோ வேண்டின கிரெடிட் கார்டுகள், வேலை செய்யாத கிரெடிட் கார்டுலாம் காசு இருக்கிறது 30 கிரெடிட் கார்டுக்கு மேலே இருந்திருக்கு முள்ளுக்குள்ள. கடன்காரன் தானே. உழைச்சி சேர்க்க வேணும் ஆசைப்பட்டதோ இல்லாட்டி சொத்துக்கள் சேர்க்கப்பட்டோ ஆசைப்பட்டவன் இல்லை. கடனில் தான் வாழ்ந்தினான். கடனில் இருந்து கிரெடிட் கார்டுகளில் தான் வாழ்ந்தினான். 12 நாளைக்கு வர சம்பளத்தில் அதை கிரெடிட் கார்டு அவ்வளோத்தையும் கட்டி போட்டு இருக்கிறான். ஸோ எல்லாத்தையும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்றேன் பரவாயில்ல, இதில் துளைஞ்சாலும் மட்டும் இல்லை பல சனையில் இல்லை டாக்டர் எங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லாம் பர்சுகளில் இருந்து ஒவ்வொரு டாக்குமெண்டாக எழுதி வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு என்னுடைய டையை கலட்டி தர சொல்லுகிறார்கள். கலட்டி கொடுக்குறேன். ஷர்ட்டை கலட்டி தர சொல்ல டாக்டர் வேணும் ட்ரெஸ் என்ன அது. அப்போது இங்கே இருந்தோ அந்த பார்சல் ஒன்று நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த சின்ன ஜாமான் அவ்வளவும் திருப்பி என்ற கைக்கு வருது. எங்கேருந்து வந்தது எப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது.
சரி என்று போட்டு அவற்றை வேண்டுகிறேன் அப்படி சொல்ல டாக்டர் மெத்தனதமாக சேஞ்ச் கரண்ட் வையாண்டு இதில் தான் நீங்கள் கலட்ட வேண்டிய அப்போ எனக்கு ஞாபகம் வருது என்னென்றால் இந்த பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்கும் போது அவ்வளோ பேருக்கு முன்னால் பெனியனை கலட்டி போட்டு ஜெர்சி போடுவோம் அதிலேயே கலட்டி போட்டு ஷோர்ட்ஸ் அண்டர்வேர் எல்லாம் அப்படி இல்லைன்னு பார்த்து கொடுக்குறீங்க அதுலேயே இருந்து கலட்டி போட்டு ஷோர்ட்ஸையும் போட்டு டிஷர்ட்டையும் போட்டு செருப்பு அந்த கையில் போடுறேன் அப்போ எங்கேயோ இருந்து ஒரு இன்னொரு ஜெயிலில் வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து டாக்டர் தாகண்டு அது அப்படி என்ன போடுவோம் பதுராக்கு நீங்கள் நித்திரை கொள்வதற்கு எங்களால் ஒரு சின்ன பாய் தர முடியும் என்று சொல்கிறார்கள் சரி அது பிறகு சொல்றார் சீனியர் ஜெயிலர் கதைச்சவர் அவர் மூலம் வெளியால விட சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் இது எல்லாத்தையும் நீங்க கட்டாயம் கேட்கணும் விமர்சியுங்கோ ஓம் நான் கெட்டவன் தான் காசு களவெடுக்கிறவன் தான் மிகுந்த கவலையோடு தான் இந்த அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு பாய் ஒன்று தரலாம் என்றால் இன்னொரு பக்கத்தால் இன்னொரு வேலை செய்கின்ற ஸ்டாஃப் ஒரு ஆள் வந்து என்னட்ட டாக்டர் பிலோ வைக்கிறாங்க பாய் அண்ட் பிலோ நினைக்கிறேன் த ஹோசியஸ்ட் பர்சன் on the jail that day என்னிடம் தான் ஒரு பாய் இருக்கிறது என்னிடம் தான் ஒரு பிலோ இருக்கிறது மற்றபடி இன்னொரு 2-3 பேருக்கு இருக்கிறது மற்றவர்களும் வச்சிருக்கிறார்கள் அங்கே படுக்கிற இடங்கள்லாம் சுருட்டி வச்சு அதில் சுவரில் கட்டி தொங்க விட்டுருக்கேன் கையில எல்லாம் எடுத்துருக்கலாம் ஸோ அதையும் கையில் எடுத்து சுற்றி கொள்றேன் பாய் மணக்குது பயங்கரமா பிலோ வந்து சொல்லவே இல்லை அது பயங்கரமான ஸோ இப்போ அதை வேண்டிய ஆகணும் அதோட என்னுடைய ஷாப்பிங் பேக் கட்டியபடி போகிறேன் கையை தூக்கிட்டு நிற்கிறேன் செக் பண்ணுறாங்க மற்றவன் சிரிக்கிறான் டாக்டர் கணைப்பா அவன் குடுத கைன்னு அது டாக்டர்டாப்பா குடுவா கொண்டு வர போறாருண்டா சொல்லுவேன் என்ன வேடிப்பாங்க என்ன தெரியாது யாருக்குமே அவர்களுக்கு தெரியாது அடிமே பிசுக்காத அவனோட டாக்டர் சொல்லி இன்னொருத்தன் பேசுறான் சொல்லலாதான் என்ன பண்றா சொல்ல மிஸ்டர் மாதிரி கேட்க உள்ள விட்டு டாக்டர் உள்ள போறேன் போய் இருக்க ஒரு பிறவை நல்ல வரவேற்பு நான் நினைக்கிறேன் நான் வருகிறேன் என்று யாரோ சொல்லிட்டாரு போல ஏதோ ஒரு வரவேற்பு எனக்கு இருக்குது அன்றைய தினம் எனக்கு 2 செக்யூரிட்டி கார்டுகள் வந்து அறிமுகமாகிறாங்க அவருடைய பேர் எல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது ஞாபகம் இல்லை நான் போற 5 நாட்கள் வரைக்கும் அவங்க 2 பேர் தான் செக்யூரிட்டி கார்டு என்னுடைய பக்கத்தில் இருந்தவங்க நான் சொல்ற எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யறாங்க யாருன்னு தெரியாது யாரோ சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் டாக்டரால் வரார் அவருக்கு இந்த சிறைக்குள்ள ஒன்றும் நடக்கக்கூடாது ஆகவே டாக்டரோட நில்லுங்கண்டு ஸோ அவங்க பக்கத்திலே நிற்கிறாங்க என்றால் அங்கே சரியான குழப்படி செய்கிறார்கள் வருஷக்கணக்காக உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் கஞ்சா அடிக்கிறார்கள் எல்லாம் சுற்றி வர நிற்கணும் ஸோ முதல் நாள் இரவு அன்றைய தினம் படுக்கிறதுக்கு வழியில் படுக்கிறேன் என்றால் அப்போது நான் கேட்குறேன் அந்த ஜெயிலர் மேல் இருக்கிற இடத்துல காலுக்கு இல்லை நான் படுக்க வேண்டு வடிவா கேளுங்க நல்லா என்ன விமர்சிக்கிறார்கள் வடிவா கேளுங்க அந்த ஜெயிலர் மேல் இருப்பதற்கு ஒரு மேசை போடப்பட்டு அவர்கள் அந்த வாட்ச் டைம்ல அந்த காலுக்கு இல்லை நான் படுக்க வேண்டு கேட்கிறேன் அவர்கள் மாறி காலை நீட்டி நான் நித்திரையிலே இந்த முகத்துல தான் அவருடைய சப்பாத்து விழும் சரிடாக்கு டாக்டர் நீங்கள் அதில் படுங்க ஏன்னா மற்ற இடங்களில் படுக்கிற இடங்கள்ல நெருக்கி தான் படுக்கணும் நெருப்படி அடிக்கிற மாதிரி தான் படுக்கணும் அதில் மட்டும் ஒரு கொஞ்சம் இடைவெளி இருந்தது இப்படி படுக்கலாம் நீ இப்படி படுக்கலாம் அல்லது இப்படி சரிஞ்சான் படுக்கணும் ஸோ அதில் போட்டால் எனக்கு அந்த ஓசிடி ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்ற அந்த அரியன்னம் பார்க்குற இதுகள் வந்து அப்போத்தான் களையப்படுது அம்மா வந்து அடிக்கடி சொல்றவா இதெல்லாம் பாவிடா இல்லை அனுபவிப்பேன்னு இப்போதான் விளங்குது ஸோ அதில் போய் படுக்கிறேன் தலானியை போட்டு அதுக்கு மேலே பாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் தண்ணி போத்தல் கொண்டு போன நேரத்தில் எனக்கு அன்பளிப்பாக வந்து புது தண்ணி போத்தல்கள் வந்து அங்கே இருக்கிற நல்ல படியிலால் வழங்கப்படுது டாக்டர் தண்ணி அதோட ஒரு மிக்சர் பேக்கெட் ஒன்று இருக்கு இவ்வளவு மொத்தமான ஒரு குட்டி ஒரு 450 கிராம் மிக்சர் பேக்கெட் ஒன்று கைகளில் இருக்கிறது ஸோ அந்த மிக்சர் பேக்கெட் அந்த தண்ணி போத்தல் அதுதான் அந்த 5 நாள் சாப்பாடு சனி போனான் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் பின்னரம் என்ன எடுக்கிறார்கள் அந்த 5 நாளும் மிக்சர் பேக்கெட் தான் சாப்பாடு ஸோ இது முதல் நாள் இரவு படுக்கிறேன் இப்படி நிமிந்து படுத்தோன்னு நான் யோசிக்கிறேன் நான் ஏன் இந்த தவறை செய்தேன் நானே இந்த மன்னர் வைத்தியசாலைக்கு போய் ஏன் நீதியை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன் அந்த செத்தால் எல்லாரும் மாதிரியும் புத்தகங்கள் ஒரு கொமெண்ட் அடிச்சு போட்டு இருந்திருக்கலாமே என்னதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்தேனான்னு ஃபர்ஸ்டா நான் என்ன நானே உணர்ந்து கொள்றேன் அப்போ நான் சொல்றது இல்லை எல்லாரும் அப்படி செஞ்சுட்டாங்களாடா என்ன வித்தியாசம் உனக்கு மற்றவனுக்கு ஸோ டோன்ட் கிவ் அப் 5 நாள் 7 நாள் 10 நாள் 15 நாள் 20 நாள் 25 நாள் 30 நாள் 40 நாள் எத்தனை நாட்களாக இருந்தாலும் டோன்ட் எவர் நெவர் எவர் கிவ் அப் அண்ட் சரி நிமிந்து படுக்கிறேன் அம்மாவோட வாழ்ந்த நாட்கள் அப்பாவோட வாழ்ந்த நாட்கள் என்னுடைய நான் வாழ்க்கையில விட்ட பிள்ளைகள் எல்லாம் அப்பதான் ஞாபகம் வருது ஒன்று சின்ன ஞாபகங்கள்லாம் அப்பதான் வருது என்ன அறியாமலே இந்த 2 பக்கத்தாலையும் கண்ணீர் ஓடுது இரவு ஃபுல் இருட்டு போக்குறது கொண்டும் இல்லை ஆனால் அந்த புது சரம் ஒன்று தந்திருந்தார்கள் ஸோ அந்த சரத்துக்குள்ள குடங்கி கொண்டு படுக்கிற நித்திரை வரையில விடிய 1 மணி 2 மணி 3 மணி கிளம்பி இருந்தேன் நித்திரை வரையில முதல் நாள் இரவு அப்படித்தான் கழிஞ்சது அடுத்த நாள் காலமே 4:30 போல எழுப்பி சொன்னார்கள் டாக்டர் போய் குளிக்க வேணும் என்று நான் நினைச்சேன் அப்படி சரி பாத்ரூம் எல்லாம் இருக்கும் போய் குளிக்கிறாங்க ஒரு நீண்ட தொட்டி ஒன்று கட்டப்பட்டிருந்து அந்த தொட்டியில வந்து கிட்டத்தட்ட 600-700 பேர் குளிக்க வேணும்
ஸோ ஒருவர் பல் மினுக்கும் போது மற்றாளோட முகத்துக்கு படும் அப்படிதான் இடம். அதுக்குள்ள இவங்க வேற ஜெயில் கார்டு வந்து அடிப்பாங்க. என்னத்தால் அடிப்பாங்க? எஸ்லோம் பைப்பால அடிப்பாங்க. இரமத்தியத்தில் குழியை நான் அலட்டி கொண்டு நிற்கிறேன். போன நான் குளிக்க நான் போகையில திருப்பி வந்துட்டு அந்த கிடந்த தண்ணி குடிக்கிற போத்துல வாயை கொப்பளிக்கிறேன். கொப்பளிச்சு போட்டு ப்ரஷ் பண்ணி போட்டு அதிலே துப்பிட்டு வந்து திருப்பி இப்படி குந்தி கொண்டு இருக்கணும். ஐயோ, வாழ்க்கையில பட்ட அனுபவம். இதை நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. விமர்சனம் செய்கிறார்கள். முக்கியமா அந்த இந்த படத்தை போட்டு 2 வீடியோ போட்டு உழைப்ப பண்ணி யோசிப்பீங்களா? உழைங்கடா ஒரு பிரச்சனை இல்லை. அந்த காசுல நீங்க நல்லா இருந்தா சந்தோஷம். ஸோ அண்டு தான் அந்த காலமே 7 மணி 8 மணி. அப்ப சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறார்கள். சொல்ற டாக்டர் லைன்ல நிற்கணும். கோப்பை அடுத்த பிரச்சனை கோப்பை. ஸோ மணக்குது எல்லா இடமே மனம். செருப்பு போட்டிருக்கிறது நான் மட்டும்தான். அதை மெட்டாக்கள் கோவமா பாக்குறாங்க. என்ன இவர் மட்டும் செருப்பு போட்டிருக்காரு. செருப்பை கலட்டினா என்னால் இருக்கல. அது டாக்டர்ன்னு சொல்லி வேற வாழ்ந்துட்டேன் இவ்வளோ காலம். ஆனால் செருப்பை கலட்டுறேன். கலட்டி தலைமாட்டில் பத்திரமா வைக்கிறேன் ஒளியா. ஸோ காலையெல்லாம் சேறுபடுது. டொய்லெட்டுகள் அதுகள் எல்லாத்தையும் உழக்கிறேன் நான் நினைக்கிறேன். உலகி கொண்டு பயங்கர கஷ்டமா இருக்கு. திருப்பி ஓடி போய் கழுவி போட்டு போறேன். இல்லை அடி விழுந்து பச்சை மட்டையால் அடி விழுந்தாலும் பரவாயில்லை, நான் செருப்பை கலட்டாம தான் இருக்க போறேன். 2வது, இந்த 5 நாளும் டொய்லெட் போறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டேன். யூரின் போறதும் இல்லை, டொய்லெட் போறதும் இல்லைன்னு முடிவு எடுத்தேன். ஒரு டயபெட்டிக் நோயாளி யூரின் போறதும் இல்லை, டொய்லெட் போறதும் இல்லைன்னு முடிவு எடுத்தேன். அந்த 5 நாட்கள் கஷ்டப்பட்டு டொய்லெட் போகல. 5 நாள் டொய்லெட் போகல, 5 நாள் யூரின் போகல. யூரினும் ஏதோ 1-2 நாள் இட்டவிட 2 மணிக்கு கிளம்பி போய் கேட்டுட்டு ஜெயிலர் மேட்ட கேட்டுட்டு அப்பட்டு போய் பெஞ்சிட்டு வந்த ஞாபகங்கள் இருக்கிறது. உண்மையா சொல்ல தானே வேணும் போது. காலம சாப்பாடுல மிக்சரை சாப்பிட்டு இருக்கேன். மத்தியானம் 1-2 நண்பர்கள் சேர்க்கிறார்கள் அங்கே. அதுல ஒரு சில ஜோக்கான ஒரு சில விஷயம் சொல்லணும். பாம்பு என்ற ஒரு ஆள் இருக்கிறார், 85 வயசு. இந்த சட்டத்துறையை நான் விமர்சிக்கல, காவல்துறையை விமர்சிக்கல. ஒரு ஜோக்கான சில விடயங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 85 வயசுல இருந்து 65 85 வயசுக்குள்ள பாம்பு என்று வயசு போன ஐயா ஒரு ஆள். அவருக்கு கச நோய். ஸோ மாஸ்க் போட்டிருக்காரு. அப்ப நான் எல்லாரும் பாம்பு பேசுறாங்கன்னு நக்கல் அடிக்கிறான். அந்த மனுஷன் செத்துருக்கு நினைக்கிறேன். நான் இப்போது பெரும்பாலும் நினைக்கிறேன் வவுனியா வைத்தியசாலையில வவுனியா சிறையில அந்த மனுஷன் செத்துருப்பேன் நினைக்கிறேன். நான் இதுக்கே 4-5 கொலை நடந்ததாங்க. கொலை வெள்ள கொலை. விளக்கு போடுறாங்க போடல. நான் நேரால கண்டதை சொல்றேன். ஸோ நான் கேட்குறேன், 2-3 பேர் நல்ல ஃபன்னாக கதைக்கக்கூடிய படிகள் அம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கதைக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்டா இந்த பாம்புன்ற விஷயத்தை பார்ப்போம். ஏட்டாப்பா பாம்புன்ற அந்த மனுஷன் நக்கல் அடிக்கிறீங்க டாக்டர், உங்களுக்கு கதை தெரியுமோ? இந்த கதை தெரியும். நான் சொன்னேன், சரி என்னடாப்பா சொல்லுங்கண்டு. என்னன்னு கேட்டால், இந்த மனுஷன் வந்து ஒரு ஜாசகம் பெறுகிற குடும்பத்தால கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். 65 70 72 வயசு நினைக்கிறேன். இடம்பெயர்ந்து கிளிநொச்சி போர்ல வந்து பிள்ளைகள் எல்லாமே சாக இந்த மட்டும் அனாதையாக ரோட்டு வெளில விடப்பட்டிருக்கு. ஸோ அந்த மனுஷன் ஜாசகம் எடுக்கிறதும் இரவுல போய் அதுல பார்ல இவரும் வீட்ட ஃப்ரெண்டு, இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருந்துருக்காரு. அந்த ஆளுக்கும் வயசு போச்சு, 70 வயசு 75 வயசு. வவுனியாவில் ஜாசகம் எடுக்கிறாங்கன்றதான் நினைக்கிறேன். ஸோ ஜாசகம் எடுக்கிறது அன்றைக்கு இரவு போய் ஒரு பியர் டின்னை வண்டி அடிச்சு போட்டு படுக்கிறது. ஸோ அண்டு எடுத்த ஜாசக காசுல இவர் பியர் டின்னு வண்டி அடிச்சுட்டு படுத்திருக்கணும். இவருக்கும் வரி, இவரு நண்பனுக்கும் வரி. படுத்திருந்தே கதைச்சிருக்கணுமாக. கதைச்சுட்டு கேட்கல கொஞ்ச நேரத்தில் அவன் நித்துறேன், மற்றால் நித்துறேன். இப்போ இவருக்கு கோபம் வந்திருக்கு. இவர் தட்டி இருக்கிறார். இவருக்கு காலையிலாது அந்த ஊன்ற ஹோலோடு தான் இவர் வாழ்றார். ஸோ இவர் வயசு போன மனுஷன். நான் கதைக்க மாட்டார், கதைக்கல. ஸோ கன விஷயங்கள் ஒரு ஒரு வீடியோ பாருங்க முடிஞ்சால். ஸோ இந்த ஆள் கேட்குது, யாரு எலும்படா நான் உன காய்ச்சிட்டு இருக்கிறேன் வரியில படுத்தா இருக்கிறேன். அவர் எலும்பையில திரும்ப பேசுது, எலும்படான்னு இல்லை. இந்த ஆளுக்கு வரி தானே. எலும்பிட்டு என்ன செஞ்சிருக்கென்றால், அந்த நடக்கிற வாக்கிங் ஸ்டிக்கால இப்படி தட்டி பார்த்துருக்கு. அப்போ எலும்பையில இந்த கோவம் வந்து என்ன செஞ்சிருக்கு, வாக்கிங் ஸ்டிக்கால அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு சரி இந்த சனியன் வரியில படுத்துட்டு இவரும் படுத்துட்டார். உண்மையா நடந்த என்னண்டா, அந்த மற்றவர் குடிச்சாரு, அவருக்கும் வருத்தங்கள் இருந்திருக்கு தெரியும். அவள் டயபெட்டிக் அது இது எல்லாமே இருந்திருக்கு. ஹார்ட் அட்டாக், அந்த ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தது. இந்த ஆள் எழும்பி வாக்கிங் ஸ்டிக்கால அடிச்சுட்டு படுத்தது. அடுத்த நாள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது. அடித்து கொலை செய்து விட்டாருன்னு நடக்க இல்லாத மனுஷனை மற்றால அடிச்சு கொலை செஞ்சுட்டாருன்னு வழக்கு போட்டாச்சு. இப்ப என்ன போய் கோர்ட்ஸ்ல சொல்லியிருக்கு, நான் பாம்பு மாதிரி பாம்பு நினைச்சிட்டு அவளை தட்டு பார்த்தேன். நல்ல ஜாசகம் பெறவர்கள், மனநோயால பாதிக்கப்படுறவர்கள் தட்டி பார்க்கிறேன். ஆனால் அங்க சிசிடிவி கேமரா சொல்லி இந்த ஸ்டடியால் அடிக்குது. ஸோ குற்றங்கள் அவ்வாறு நிரூபிக்கப்படுது. ஐயா வந்து பெர்மனண்டாவோ நினைக்கிறேன் அந்த வழக்குகள் நிலுவையில் நடந்து கொண்டு கேட்கல. விசாரணைக்கு 6 மாதங்கள் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவர் செத்துருப்பேன்.
அவ்வளவுதான் எங்களுடைய சமூகம். இதை கேட்கிறார்கள் உங்களுக்கு நெஞ்சு பதிச்சா நான் அதுக்கு ஒன்றும் செய்யலாது. இதுதான் உண்மை. ஸோ அவர்கிட்ட நான் கதை கேட்கலாம். வேறு சொன்னதா ஐயோ மீனா தெரியா வரியில் எழுப்பி தட்டி பார்த்தனா இல்லை நித்திரையில் கோவத்தில் இருக்க ரெண்டு அப்படி தடி அடிச்சு படுத்துட்டேன்னு சொல்லுவோம். அந்த வீடியோ சிசிடிவி தான் காட்டியிருக்குது. இவர் தான் அடிச்சிருக்கேன். அதான் அந்த பாம்பனுடைய கதை. ரெண்டாவது கதைக்கு வாரன். சின்னப்படியல் வந்து என்னோட அறிமுகமாகறாங்க. 12 வயசு 14 வயசு 16 18 20 முஸ்லீம் படியல்கள் தமிழ் படியல் வந்து என்னோட அறிமுகமாகறாங்க. ஸோ அதில் ஒருத்தன் வந்து விறகு கொத்த போகிறவன். ஸோ அவன் வந்து போலீஸ் இதோட போயிருக்கான், கோடாலியோட நடந்து போயிருக்கான். அம்மா அப்பா இல்லை. அவன் எனக்கு சொன்ன விஷயம், தான் காணுகளில் தான் படுக்கிறான். இல்லை கடைகளுக்கு முன்னால் படுத்தாலும் அடிப்பாங்களாம், அதில் காணுக்கலாம்னா படுக்கணும் மழையில். ஆனால் இதான் உண்மையாப்பு. ஸோ அவன்கிட்ட கட்டணும் ஏன் உன்னை பிடிச்சாமல் போலீஸ்காரன் நான் மறைஞ்சு போய்க்கல. நான் வந்து கிபிர் அடிச்சினான்னு சொல்கிறான். கிபிர் அடிச்சேன்டா கசிப்பு குடிச்சிட்டு போயிருக்கான். அன்றைக்கு வேலை செய்த காசோட கசிப்பு குடிச்சிட்டு ரோட்டால் போயிருக்க. போலீஸ்கார அதை மறைச்சு கேட்டிருக்காங்க, கசிப்பு கஞ்சா நீ தானே விற்கிறேன்னு. இவன் கோடாலியை தூக்கியிருக்கான், கொத்துவன் பிடிச்சு உள்ளே போட்டிருக்காங்க. 54வது கேஸ். ஸ்லோயஸ் இருந்தால் 54ஆம் நம்பர் ஒன்று இருக்கான். அதில் போட்டால் அந்த வேறு வச்சிருந்த சாமானுக்கு ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு வருஷம் செல்லும். அந்த படியும் உங்களுக்கு இல்லை. ஆனால் மிக சந்தோஷமாக இருக்கிறனால இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தான் எந்த வேலைக்கும் போக தேவையில்லை. 3 நேரம் சாப்பாடு என்ன எடுக்கிற பச்சை மட்டையாலையும் வயராலையும் டியூப்பாலையும் அடிப்பாங்க. அந்த நாங்கள் எஸ்ட்ரோம் பைப்பாலையும் அடிப்பாங்க. அதை தவிர மிச்சம் ஒரு பிரச்சனை இல்லையாடா அழுகிறான். ஆனால் நான் நீங்கள் வெளியால் வந்தீங்களா என்ன எடுத்து விட மாட்டீங்களான்னு. சரி, அடுத்து சம்பத். ஒரு இதை உங்களுக்கு முதல் சொன்ன தெரியல. ஒரு இராணுவ வீரன், கடற்படை சிப்பாய். 3 வருடங்களாக அந்த வவுனியா சிறைச்சியில் தான் இருக்கிறான். யாரோடையுமே கதைப்பதில்லை. அம்மா அப்பா வந்து பார்க்குறதில்ல. மனநோயால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி அவனை வச்சிருக்காங்க. ஸோ நான் ஒரு வைத்தியராக நான் போய் பக்கத்தில் இருக்கிறேன். எந்த உரையாடலுமே இல்லை. நானும் அவனை பார்த்துட்டு இருக்கிறேன். அவனை பார்த்து இடமே கிட்ட வந்திருந்தான். எல்லாரும் சொன்னாங்க அண்ணன் திடீரென்று கழுத்தை பிடிச்சு அமர்த்தி கொலை செஞ்சிருவான் கவனம் டாக்டர். நான் பரவாயில்ல, அவன் செஞ்சா இதுக்குள்ள இருக்கிறத சாராட்டா பேயா போங்கடான்ட்டு நான் பேசாமல் இருக்க. திருப்பி அந்த கேட்டேன், டாக்டர் நீது நீ டாக்டர் தானே என்று. நான் சொன்னோம் ஓம் அலியா முகத வேண்டவன் என்று. ஓம் என்ன செய்யும் டாக்டர்மா உங்களோட கதா கரண்டது. நான் உங்கள்கிட்ட கதைக்கவா கதா கரண்டது என்று கேட்டேன். கதா கரண புழுவந்த என்று கேட்கிறேன். உங்களோட கதா கரண்டது நான் உங்களோட கதைக்கவான்னு கேட்டேன். கிசியாவில் என்ன கதா கரண்டேன் டாக்டர் மட்டும் சப்போர்ட்டே கத்தேன்னு. நான் நினச்சேன் குடு கஞ்சாயிரம் போக போகிறேன். நான் முகத் தாவுல் டாக்டர் மகே கதாவும் அவங்க வேட கியாண்டு என்னுடைய விடயங்கள் நான் உனக்கு சொல்லணும், நீ கேட்குறீங்களா டாக்டர்ன்ட்டு. அதனால் கிசி அவ்வளோ என்ன கேட்பாங்க. ஸோ என்ன கிட்ட வந்திருக்கிறான். நான் தோளில் கையை போட்டுக்கொள்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லு என்று சொல்ல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுகளை வந்து சொல்கிறான். என்ன நடந்தது என்றால் அவனுக்கு நல்ல நினைக்கிறேன் அப்படி ஒரு சிங்களப்படியான நான் கேம்பஸில் கூட கண்டதில்லை. அந்த பொண்டிங் இப்படி ஒரு தாடி வெள்ளை உயரம் ஒரு இராணுவ சிப்பாய் என்றால் ஜோதிச்சு பாருங்க இப்படி இருப்பான். அவன் கல்யாணம் கட்டி 3 மாதங்கள் தான். மனைவி வந்து தாயோட இவன் தாயோடையும் தந்தையோடையும் தன் தம்பியோடையும் ஒரு வீட்டை இருக்கிறதுக்கனியா கல்யாணம் கட்டிட்டு ஆள் திருப்பி டியூட்டிக்கு போகுது. ஒரு நாள் வருது வந்து நின்று இரவு மனைவியோடு நின்றுட்டு அடுத்த நாள் விடிய காலமாக 4 மணிக்கு பஸ் ஏறி போகணும். 4 மணிக்கு பஸ் ஏறி போகிறான் திருப்பி கடமைக்கு. சந்தேகம் வேற போய் ரங்கினவன் இடையில ஏறி போய் ஒரு 100 மீட்டரில் ரங்கி திருப்பி வீட்டை வரான். நீங்களே கெஸ் பண்ணிவிட்டீங்க. இப்போ வீட்டை வந்தால் இங்கே அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்புக்கு இல்லை தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தம்பியையும் ஒன்றாக கட்டில பார்க்குறான். நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? அதுதான் அவனும் செய்தவன். கோடாலி அலவாங்க மம்பட்டி இந்த 3 எடுத்து 2 பேர்ட்ட உடல்களும் கொத்துப்படுது. அப்படியே கட்டில உண்டா இருக்கிற படியே 2 பேர்ட்ட உடல்களும் கொத்துப்படுது. கொத்துப்பட்டு என்ன நடக்கின்றால் போஸ்ட்மார்ட்டத்தில் ஆற்ற கை ஆற்ற தலை ஆற்ற வண்டி ஆற்ற காலன்னு தெரியாமல் கொத்துப்பட்டு துண்டு துண்டா கொத்துப்பட்டு அந்த 3 சாமானோடைய போய் போலீஸில் சரணடைகிறான் சம்பத் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியாது உண்மையானது. அவன் வழக்கில் நீ அவன் முடிச்சு பார்க்கட்டும். அப்படி ஒரு கதையோடு எனக்கு மற்ற சொல்லப்படுது. நான் அவன்கிட்ட கேட்குறேன். அவனுக்கு சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். டாக்டர் நான் அவன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நான் வெளியால் போனாலும் உனக்கு சட்டத்துக்கு உதவி செய்கிறேன். ஆனால் இந்த வீடியோ போடும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் வரையில்லை. ஏனென்றால் அது நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். அதில் கணக்கு அரசியல் இருக்குன்னு சொல்கிறார்கள். ஆகவே நான் அதை திரும்பி பார்க்கையில் அப்படியே நான் மறந்துருக்கிறேன். நான் செய்த கொடுமைகளில் சொன்ன ஏமாற்றின விடயங்கள் இது ஒன்று. ஓப்பனாக கதைக்கு தானே வேணும் உங்களுக்கு. அப்படி முதல் நாள் ஓடுது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரியாணி என்றாங்க. ஓஹோ என்று பார்த்தா அண்டு தான் மஞ்சள் கலரில் சோறு வருது. மற்ற நாட்கள் எல்லாம் வெள்ளை கலரில் சோறு வரும். திங்கள் கிடக்குது. திங்கள் தான் ஞாபகம் வச்சிருக்கணும்.
திங்கட்கிழமை வந்து மன்னார் நீதிமன்றத்தில் திருப்பியும் எனது வழக்கு மோஷன் போடப்பட்டு எடுக்கப்படுகிறது. அப்போதான் எங்களோட கௌசல்யா வந்து எங்களுடைய இந்த வழக்குக்கு என்ட்ரி ஆகிறா. முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து அவருடைய சீனியர் என்ன பேர் துஷித் சார் அவர்கள் எனக்கு எதிராக வைத்தியசாலையில பக்கம் ஆஜராகிறார். அதற்கு பிறகு கௌசல்யா நரேந்திரன் வந்து தன்னுடைய பொஸ்ஸை விரும்பாம பொஸ்ஸோட ஃபைட் பண்ணிக்கொண்டு என்னுடைய பக்கம் வந்து நிற்கிறார். நான் அந்த வழக்கு நடந்ததை பார்க்கல. அன்று பின்னரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நியூஸ் பேரும் மோஷன் கிடைச்சிட்டுனா 5 மணிக்கு பஸ் வந்து இறங்குது. ஒரு 2 இராணுவ சிப்பாய் ஒருவர் வந்து ஒரு பெரிய கொமாண்டர் ஒருவர் புதையல் தேடி உள்ளுக்க போனவர் அவர் வாரார். கருத்த முகத்தோடு தான் 2 பேரும் மாறினோம். ஸோ வந்து எனக்கு சொல்லப்படுது, டாக்டர் நல்ல விஷயம் ஒன்றும் கெட்ட விஷயம் ஒன்றும் ஏதாவது முதல் சொல்கிறேன்ட்டு. நான் சொல்கிறேன் கெட்ட விஷயத்தை சொல்லையா முதல்ண்டு. என்ன மோஷன் கிடைக்கல அது தெரிஞ்சது தானே. இல்லாடி இப்போ வந்து சொல்லிப்பா மோஷன் கிடைச்சிட்டு நாளை வெளியே போகலாம் செவ்வாய்க்கிழமை வெளியே பிரச்சனை இல்லை. நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் உங்களுக்காக இந்த பக்கம் கிட்டத்தட்ட 20-22 சட்டத்திறனிகள் நிற்கிறார்கள், அந்த பக்கம் 20-22 சட்டத்திறனிகள் நிற்கிறார்கள். அங்காலே முஸ்லீம் இனத்தவர்கள் முழு பேரும் அங்கால் நிற்கிறார்கள், தமிழ் இனத்தவர்கள் முழு பேரும் இந்தியாவில் இனத்தவர்கள் சொல்லி சிங்களவர் சொல்றார். நான் அதை கணக்கு எடுக்கல. சரி பரவாயில்லை. ஆனால் டாக்டர் ஒரு விஷயம், இங்கால 2 பெண் சட்டத்திறனிகள் நின்றார்கள். அவர்கள் வந்து நான் மற்றவர்களுடைய கதைச்சு நான் புதன்கிழமை உங்களுக்கு வந்து பெயில் கிடைக்குமென்ற மாதிரி காய்ச்சி கொள்றேன். நான் சரியா பரவாயில்லை. அப்பதான் ஃபர்ஸ்டாக கௌசல்யா பற்றி கேள்விப்படுறேன். நான் உங்களுக்கு முதல்ல இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிப்பேன். நான் ஒரு கிளவியோட தான் காய்ச்சினேன். அப்போ அந்த கிளவி கௌசல்யாண்டு எனக்கு தெரியாது. அப்போ நான் நினச்சேன் அது நான் கதைச்ச ஆன்டி வந்து வேறு, இது வேறு யாரோ 2 பேர் நிற்கிறோம், அதோ 22 பேர் நிற்கிறோம். அப்போ சுதர்ஷன் ஆகாவும் நிற்கிறா, வேறு ஆக்கள் நிற்கிறோம். ஸோ எங்களுடைய பிரபஞ்சமான சட்டத்திறனிகளும் வந்து கேட்டு பார்த்து மோஷன் கிடைக்கலன்ற விஷயம் எனக்கு சொல்லப்படுது. என்னுடைய நண்பர்கள் ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறார்கள். ஸோ திங்கள் செவ்வாய் கிடக்குது. புதன்கிழமை காலமை விடிய கிழமை 3 மணிக்கு எழுப்பிட்டு இருந்துட்டு இன்றைக்கு மோஷன் கிடைக்குமெண்டு. அப்போ ஜெயிலில் ஒரு கதை ஒன்று கேட்பேன், டாக்டர் நீங்கள் ரங்கிடுவீங்கன்ட்டு. நான் சொன்னேன் நான் ரங்க மாட்டேன் போல எடுக்க பார்ப்போம். ஸோ காலமே விடிய காலம் எழும்பி அண்டு தான் குளிக்கிறேன். 5 நாளுக்கு பிறகு குளிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பாத்ரூமில் போய் குளிக்கலாம் வேண்டாம். இல்லை, அந்த ஜெயிலுக்கு உள்ளுக்குள்ளே போயிருந்தால் அது தண்டனை, வெளியால் படுத்தபடியாக தண்டனை இல்லாத ஜெயில், அதுவே பெரிய தண்டனை. உள்ளுக்குள்ளே போயிருந்தா நினச்சி பாருங்கோ, ஒரு 20 பேர் படுக்கக்கூடிய இடத்துக்குள்ள 500 பேர் அடைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்குமெண்டு. பாத்ரூம் கதவுகளில் வந்து நித்திர விழுவாங்க, பாத்ரூம் கதவுகளில் தொங்கினபடி நித்திர விழுவாங்க, பாத்ரூமில் டாய்லெட் குளிக்கல் எல்லாம் தலையை வச்சு படுக்கிற அளவுக்கு தான் அந்த இடம் இருக்கு. அங்கே இடம் இல்லை. நித்திர கொள்ள வேண்டுமா இருந்தால் படுக்கணும், படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த வெளியால் வர போக்கிகளாலெல்லாம் கால்கள் தெரியும், ஏன்னா அவங்க அங்கே போய் தொங்கி கொண்டு படுத்துருக்குறாங்க. ஸோ நரகமான வேதனை நான் இதை அனுபவிச்சேன். நான் இதுவரைக்கும் இந்த வீடியோ போடல, சில தலையங்களை உருவாக்கி போட்டு நான் அப்படியே மறந்து போயிடுறேன். நான் அப்புறம் போடுவோம். ஸோ இதுதான் அந்த வாழ்க்கை. அந்த காலமே வலிக்கிறேன், திருப்பி டையெல்லாம் கட்ட 1-2 பேர் சிரிக்கிறான், டாக்டர் ஆப்போ என்னே மோடியா வகைதாகனே அண்ணே பெயில் என்ன வாடு பெயில் அம்பெண்ணே என்று சொல்லுகிறார்கள். வெயில் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் டையெல்லாம் கூட்டிடுவோம். எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் என்ன பிள்ளை விட்டு நான் ஒரு வைத்தியராக இன்னொரு வைத்தியசாலைக்குள்ள போய் என்ன நடந்தேன்னு சொல்லி பார்க்க போனது பிள்ளையா இன்னமும் கடவுளை ஆண்டவனுக்கு தான் தெரியணும். ஸோ மன்னார்ல என்னுடைய காதல் ஆரம்பிச்சதும் அப்படித்தான். மன்னார் மக்களுக்கு ராமநாத நச்சுனா என்றால் யாருன்னு தெரிய வந்தது எந்த முன்னறிமுகமும் இல்லாம சிந்துஜாவுக்காகவும் மரியதாசுக்காகவும். தற்போது அந்த 2 பேரும் கடவுளிடம் போயிருக்காங்க. மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெரியும் நான் சொல்றது சரியா பொய்யாண்டு. அது அவர்களுக்காக நான் பட்ட கஷ்டமா இருந்துட்டு போகட்டும். இது இப்படியான எல்லாத்தையும் தாண்டி தான் தம்பி எம்பியா வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி படாரண்டு ஜால் கனவு பாலண்டோ அல்லது 4 பேர் மண்டையில் போட்டோ நாங்கள் எம்பியா வரையில். இப்போ ஒரு கவலையோடு தான் இந்த வீடியோ போடுகிறேன். இந்த அரசியல் பயணம் எங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல், எப்படி இதை தாண்டி போகிறோன்னு தெரியாமல், நான் பட்ட அனுபவங்களை என்னுடைய தமிழ் மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ. இதில் இன்னொரு 2-3 விடயங்களை சொல்லி நான் அதை முடிக்கிறேன். என்னென்றால் அந்த வந்திருந்த 200-300 பேர் 400 பேர்ல அக்யூஸ்ட் ஒருத்தருமே அச்சு குத்தப்பட்டவர்கள் அல்ல. அக்யூஸ்டான, அதாவது வந்து தண்டனை கிடைக்காம என்ன தண்டனை செய்தாங்கன்னு தெரியாம போலீசாரால் வழக்கு போடப்பட்டு விசாரிக்கும் வரை உள்ள வையுங்கள் வந்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். ஸோ அந்த நீதித்துறையில இருந்து
போராடுகிறார்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு வார வழக்குகளை உங்களுடைய வழக்குகள் மாதிரி செய்து கொள்ளுங்கள். அதனால கஷ்டம் ஸ்ரீலங்கன் ஜெயில்களுக்குள்ள இருக்கிறது கஷ்டம். ஸோ நாங்கள் ஒரு தடவை ஒரு ஆளை போடுறதுக்கு ஒரு சட்டத்தரணியா நாங்கள் வந்து கன்சர்ன் எடுக்காம போடுப்படுறார் உள்ளுக்குள்ள ஒரு ஆள் என்றால் அந்த ஆள் திரும்ப போறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் சரியான கூட. இதுக்கு நல்ல உதாரணம், நான் வவுனியாவுக்கு போனால் வவுனியாவில் பட்டுட்டேன், இதுதான் ஜெயில். ஸோ அடுத்த முறை யாழ்ப்பாணம் போய்க்க எனக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் சரியாக கஷ்டப்பட்டால் அந்த விடயங்களை இன்னொரு வீடியோவில் நான் ஆறுதலாக போடுகிறேன். நான் திருந்தி கொண்டதுக்குரிய இந்த 2 ஜெயில் அனுபவங்களும் இனிமே எவ்வளோ காலம் போகிறோமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, பரவாயில்ல, அது உங்களுக்காண்டு தானே. போகிறதாக இருந்தால் போக வேண்டி வந்தால் போகும், என்ன செய்யறது, ஒன்றும் செய்யறாது. ஆனால் இதுல இருந்து பின்வாங்க கூடாது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்யல பல தடவை ஜெயிலுக்குள்ள போய் வருஷக்கணக்காக இருந்து தான் வந்திருக்கிறார்கள். ஒரு ப்ரொஃபஷனலா இருந்து ஆசைப்பட்டு இருக்க ஆசைப்பட்டான். இப்போ ஒரு அரசியல் தலைவராக அரசியல்வாதியாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க ஆசைப்படுறேன். இப்பவுமே ஒரு நல்ல டாக்டரா நாளைக்கு பின்னரம் பேஷண்ட்ஸ் வந்து நாளைக்கு அந்த டாக்டர் வரமாட்டாரா பார்க்கறதுக்கு இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆனால் திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு என்னால் போயிடாது. இந்த அரசியலுக்காக நிற்கணும். கனவேருக்கு இந்த அரசியலில் நான் நிற்கிறதுல விருப்பம். என்னடா இந்த மாதிரி துணிஞ்சு உண்மையாக கதைக்கிற ஒருத்தரும் இல்லை. ஆனால் நான் யார்கிட்டையுமே எதையும் எதிர்பார்க்கல. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு காசு கட்ட வேணுமெண்டா அது பிச்சை எடுத்திருப்பேன். அதான் உண்மை. அண்ணா ஒரு 50,000 போடுறீங்களா, 70,000 போடுறீங்களா, நீங்கள் லண்டனில் உழைக்கிற காசுகளில் உங்களால் தரக்கூடிய உதவிகளில் அமெரிக்காவிலேருந்து கனடாவிலேருந்து எனக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். ஜாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், நம்பிக்கையான ஒரு மாற்றம் கொண்டு வரணும், உங்களோட மக்களுக்கு விடிய வரணும். ஆனால் அதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் எவ்வளவு வேலை செய்வேன்னு எனக்கு தெரியல. மனமுடைஞ்சு போடையில. ஆனா அதையும் விமர்சித்து அண்மையில நான் பார்த்தேன் கோடியா சேர்க்கிறான்னு. அப்ப எல்லாம் யோசிக்கிறேன், விட்டுட்டு போவோமோ திருப்பி டாக்டரா இருப்போம்னு விளங்க இல்லை. எனக்கு மனசால கஷ்டப்பட்டுதான் வீடியோ போடுறேன். விளவு கஷ்டப்பட்டு தான் மன்னாருக்குள்ள போய் நான் எண்டைக்காவது மன்னார்ல ஒரு வாக்கு கேட்டு உங்களோட காலடிகளுக்கு வந்தா உங்களுக்காக இந்த கஷ்டத்தை பட்டுட்டு தான் உங்கள்ட்ட நான் உரிமையோட வாக்கு கேட்கிறேன் என்றதான் மன்னார் மக்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாவச்சேரி மக்கள் ஞாபகம் வச்சிருந்த மாதிரி தமிழ் மக்கள் ஞாபகம் வச்சிருந்தா எனக்கு சந்தோஷம். இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கல, இது என்னை விட நல்ல அரசியல்வாதி சாணக்கியன் ஒரு நல்ல அரசியல்வாதி, சுமந்திரன் ஐயா ஒரு நல்ல அரசியல்வாதி, ஸ்ரீதரன் ஐயா எங்களுடைய நாட்டுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்வார், ஒரு சிஎம்மா வந்து, சுமந்திரன் ஐயா ஒரு சீஃப் மினிஸ்டரா வந்து மாகாண சபையில நல்லது செய்வார் என்றால் ராமநாதன் அர்ச்சுனா எந்த கோபமும் இல்லாமல் இந்த அரசியல் இருந்து விலகிக் கொள்வேன். நீங்கள் எனக்கு என்னை நீங்கள் தாங்கிக் கொள்ளாட்டி நான் இந்த அரசியல் இருந்து விலகிக் கொள்வேன். ஆனால் கவலை என்னண்டா இவ்வளவு பட்டும் நான் விமர்சிக்கப்படுறதுதான் கவலை. ஆனால் அது கவலை இல்லை. ஏனென்றால் 5 விரல்களும் ஒவ்வொரு மாதிரி. ஆகவே விதமான மனம் கொண்ட மக்களுக்கு இடையில பொதுவா ஒரு ஏழைகளுக்காகவும் ஒரு பிழை நடந்தா தட்டி கேட்கிற ஒரு அரசியல்வாதியாகவும் தான் நான் வளரணும் என்று ஆசைப்படுறேன். அதே மாகாண சபைக்கு போற அளவுக்கு இருக்குமா இல்லது அதற்கு முதல் சிறைகளுக்கு செல்கிறனோ தெரியாது. சுத்தி பயங்கர பிளான். இதுக்கு நீங்க என்ன கொலை செய்யலாம்டா. இதுக்கு இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒருத்தனை பிழையான விடயங்கள்ல ஒருத்தனை நீங்கள் குற்றவாளி ஆக்குறதுக்கு யாராவது என்ன கொலை செஞ்சாலுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் அரசியலிருந்து விலத்தி அவர்களுக்கு வழி விடுவோமான்னு பார்த்தால் மனம் கேட்கல. இல்ல, விலத்தி வழி விட்டா என்ன நடக்கும்? விலத்தி வழி விட்டா திருப்பியும் ஒரு சூனியத்துக்குள்ள போய் நிற்கும் எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்து அடிபட்டா மக்கள் என்ன நம்பி ஏதாவது செய்வார்களான்னு கேட்டால் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விக்குறியா போய் கொண்டிருக்கேன். என்றால் இப்போ ஜனாதிபதி வந்து சொல்றார் நான் எல்லாத்தையுமே செய்து விடணும், எங்களுடைய மக்கள் வந்து அல்லோலப்பட்டு கை கொடுக்கறதுக்கு எனக்கு விளங்கல. ஸோ நானும் அதில் போய் நின்று நானும் ஒரு ஸ்டாஃபாக நின்று ஆயா என்று கையை கொடுத்துட்டு நானே ஒரு மாதம் 10 லட்சத்தை உழைச்சி கொண்டு ஒரு வீட்டையும் கட்டிக்கொண்டு பிள்ளை குட்டிகளோடு இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னுடைய கேரக்டர் அது அல்ல. செய்ய அல்லது செத்து மடி சின்னலேருந்து சொல்லி தந்துட்டாங்க அம்மா அப்பா முக்கியமா இப்படி வளர்த்து போட்டார் என்ன. ஸோ ஒரு சின்ன பிரளயத்துக்குள்ள நிற்கிறேன். மக்கள் வந்து உண்மையான அரசியல்வாதியாக என்னை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது நான் பட்ட கஷ்டங்களை விளங்கி கொள்கிறார்களா அல்லது இது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஸோ காலம்தான் பதில் சொல்ல வேணும். எனக்கு இதுக்கு மேலேயும் விமர்சிக்க இயலாது, இதுக்கு மேலேயும் விளங்கப்படுத்த இயலாது. மேபி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் தமிழர்களுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதியை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தேட வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். உங்களோட சேர்த்து பொதுமக்களா தேடுறதுக்கும் எனக்கு விருப்பம். நான் ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லை. நான் கோடிக்கணக்காக சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், காசுக்காக அரசியலில் நிற்கிறேன்,
நான் ஒரு கெட்டவன் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களாக இருந்தால் ஒரு 10 பேர் 15 பேர் கொமெண்ட்ஸ் பண்ணுறதை பற்றி நான் ஒரி பண்ணல. ஆனால் இந்த அரசியலில் நின்று கொண்டு மக்களை நம்பி என்னுடைய வழிக்கு கொண்டு வரதுக்குரிய வழிவகைகளை என்னால் தொடர்ந்தும் செய்ய இயலுமா? நான் பிளவுறேன். நான் இன்னொரு உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களுடைய எதிர்பார்ப்பை இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு சின்ன மெனக்குழப்பக்கத்தில் ஒரு கவலையோடு தான் இந்த வீடியோவை ஒழிய சற்று சிந்திப்போம். நாங்கள் இந்த அரசியல்ல இருந்து நாங்கள் எவ்வளவு தூரம் விலத்தி போகிறோம், அவ்வளவு தூரம் சரியா நிற்கிறோம்ன்ற பற்றி நாங்கள் சற்று சிந்திப்போம். அதுவரை நான் டாக்டர் ராமநாதன்.